அண்டார்டிகா முதல்ல 19ஆம் நூற்றாண்டுல சார்லஸ் வில்க்ஸ் அப்படிங்கிற அமெரிக்க மாலுமியால கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொன்னா கூட 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே அண்டார்டிகா அப்படிங்கிற நிலப்பரப்பு பற்றிய தேடுதல் தொடங்கப்பட்டது. அந்த காலத்துல இந்த நிலப்பரப்பு டெரா ஆஸ்திரேலிஸ் அப்படிங்கிற பெயர்ல தான் அழைக்கப்பட்டது. இந்த உலகத்தை முதல் முறையா சுற்றி வந்த போர்ச்சுகீசிய மாலுமியான பெர்டினண்ட் மெக்கலன் மற்றும் போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி தான் அண்டார்டிகாவை கண்டுபிடிக்கிற பயணத்துல மும்முரமா ஈடுபட்டாங்க. ஆனா 18ஆம் நூற்றாண்டுல ஜேம்ஸ் குக் அப்படிங்கிற இங்கிலாந்து மாலுமியால இந்த நிலப்பரப்பை பற்றி அதிக தரவுகளும் ஆதாரங்களும் சேகரிக்கப்பட்டது. இவரு ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த புவியியலாளர் வெளியிட்ட குறிப்புகளை அடிப்படையாக கொண்டுதான் கடற்பயணத்தை தொடங்கினார். சில ஆண்டு தேடுதலுக்கு பிறகு 1773 ஜனவரி 17ஆம் நாள் அண்டார்டிகா வட்டத்தை கடக்கவும் செஞ்சாரு. ஆனா பனிப்பாறைகளோட இடையூறுகளால அவரால் அதுக்கு மேல நீண்ட தூரம் பயணிக்க முடியல. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு பிறகு வில்லியம் ஸ்மித் அப்படிங்கிற இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மாலுமி 1819 பிப்ரவரி 19ல முதல் முறையா அண்டார்டிகா கண்டத்தை சேர்ந்த ஒரு தீவை அடைஞ்சாரு. அதுக்கு பிறகு ஒரு சில மாதங்கள் கழிச்சு திரும்பவும் ஒரு தடவை பயணம் மேற்கொண்டு தெற்கு செட்லாந்து மற்றும் கிங் ஜார்ஜ் தீவு ஆகிய இடங்களை கண்டுபிடிச்சு அதை பிரிட்டனுக்கு சொந்தமான தீவுன்னு அறிவிச்சாரு. ஆனா முதல்ல அண்டார்டிகா கடற்கரை அடைஞ்சவங்க ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஃபேபியன் கோடிலப் வான் ஃபெல்லிங்கோசனும் மைக்கேல் லாசரோவும் தான். இவங்க போய் சேர்ந்த அந்த இடத்துக்கு இளவரசி மார்த்தா கடற்கரைன்னு பேர் வச்சாங்க. ஆனா இவங்க உள்ள நுழையல. ஜான் டேவிஸ் அப்படிங்கிற அமெரிக்க மாலுமி 1821ல அண்டார்டிகாவோட முக்கிய நிலப்பரப்புல காலடி வச்சேன்னு சொன்னா கூட வரலாற்று ஆய்வாளர்களும் இதை ஏற்றுக்கொள்ளல. அதுக்கு பிற்பட்ட காலங்கள்ல ஜேம்ஸ் வெட்டல், சார்லஸ் வில்க்ஸ் ஆகியோரால அண்டார்டிகா பற்றிய தகவல்கள் அது மட்டும் இல்லாம அங்கு கிடைச்ச புதைப்பிடிமங்கள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகுதான் அண்டார்டிகா உலகத்துல உள்ள எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜேம்ஸ் வெட்டல போற்றுற விதமா அண்டார்டிகாவோட முக்கியமான கடல் பகுதிக்கு வெட்டல் கடல்னு பெயரிடப்பட்டது. முதல்ல 1819ல பிரிட்டன் தான் கண்டுபிடிச்ச இடத்தை தனக்கு சொந்தமான இடம்னு சொன்னனால எல்லா நாடுகளுமே ஒவ்வொரு இடத்தை சொந்தம் கொண்டாட தொடங்குச்சு. இதனால சர்வதேச அளவுல பல குழப்பங்களும் ஏற்பட்டது. அவங்க கைப்பற்றிய இடத்துல ஆராய்ச்சிகளையும் தொடங்கினாங்க. அதுலயும் முக்கியமா 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அண்டார்டிகாவை பற்றிய ஆராய்ச்சி பல நாடுகள்ல ஆரம்பிக்கப்பட்டது. 1959ல அண்டார்டிகா ட்ரீட்டி சிஸ்டம் அப்படிங்கிற ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு ஆராய்ச்சிக்கான சட்டத்திட்டங்களும் வகுக்கப்பட்டு அதுல 12 முக்கிய உறுப்பினர்கள் கையெழுத்தம் போட்டாங்க. ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா, பெல்ஜியம், சிலி, பிரான்ஸ், ஜப்பான், நியூசிலாந்து, நார்வே, ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா தான் இந்த 12 நாடுகள். பிற்காலத்துல இந்த குழுவோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஆராய்ச்சி செய்ய விரும்பிய நாடுகள் இந்த ஒப்பந்தத்துல இணைக்கப்பட்டது. இப்போ இந்த அமைப்புல 54 நாடுகள் இருக்கு. இதுல ஒண்ணுதான் நம்ம இந்தியாவும். இந்தியா 1983ல சேர்க்கப்பட்டது. அண்டார்டிகால இப்போ இந்தியாவிற்கு 3 ஆராய்ச்சி மையங்கள் இருக்கு. அது தக்சின், கங்கோத்ரி, மைத்ரி மற்றும் பாரதி. அண்டார்டிகால ராணுவம் தொடர்பான ஆராய்ச்சிகளை தவிர்த்து பல துறைகள் தொடர்பான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருது. அதுல ஒண்ணுதான் புவியியல் ஆராய்ச்சி. அண்டார்டிகால மனுஷங்க வாழாதனால அங்குள்ள எந்த விதமான புவியியல் அடுக்கள் மற்றும் புதைப்படிம பொருட்கள் எதுவும் சிதையாம இருக்கும். அதனால இதை வச்சு பூமியோட தோற்றம் குறித்த பல துல்லியமான விஷயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கதா கருதப்படுது. இது புவியியல் தொடர்பான ஆராய்ச்சிக்கு பல புதிய விஷயங்களை கொடுக்கும். அடுத்ததா உயிரியல் ஆராய்ச்சிகள் எடுத்துக்கிட்டா அண்டார்டிகா ஒரு தனிமையான மற்றும் குளிர்ச்சியான மனித நடவடிக்கைகளால பெரிதும் பாதிப்படையாத ஒரு கண்டம். ஆனா உலகம் வெப்பமயமாதல், ஓசோனில் ஏற்பட்ட பாதிப்பு போன்றவற்றால இந்த கண்டமும் இங்க இருக்கிற உயிரிகளும் பாதிப்படைஞ்சு வருது. இதோட தாக்கமும் இங்குள்ள உயிரிகளில் இவை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளும் ஆராய்ச்சி செய்யப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம வேற்றுக்கிரக வாசிகள் தொடர்பான ஆராய்ச்சிகளும் இங்க நடந்துட்டு தான் வருது. அடுத்ததா இயற்பியல் ஆராய்ச்சிகள் எடுத்துக்கிட்டா வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்கூறுகளோட வகை, பனிப்பாறைகளோட தன்மை, ஓசோன் பாதிப்பால ஏற்படக்கூடிய விளைவு இதெல்லாம் பதிவு செய்யப்படுது. அது மட்டும் இல்லாம உலகின் மற்ற இடங்களில் ஏற்படக்கூடிய பருவநிலை மாற்றத்திற்கும் இங்கு ஏற்படும் பருவநிலை மாற்றத்திற்கும் இடையான ஒப்பீடும், காலத்திற்கு ஏற்ப பனிப்பாறையில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளும், அங்கிருந்து தென்படக்கூடிய நட்சத்திரங்கள் மற்றும் இதர வான்பொருட்கள் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளும், எரிமலைகள் மற்றும் அவைகளோட தன்மைகள் பற்றிய ஆராய்ச்சிகளும் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்கேர்னு சொல்லப்படுற சயின்டிபிக் கமிட்டி ஆன் அண்டார்டிகா ரிசர்ச்சால பல வகையான அறிவியல் ஆராய்ச்சிகள் அண்டார்டிகால நடத்தப்பட்டு வருது. அது என்னன்னா 21ஆம் நூற்றாண்டுல அண்டார்டிகால மாறுபடும் காலநிலைகள், அண்டார்டிகாவோட சுற்றுச்சூழல் தன்மை, அண்டார்டிகால ஏற்படும் காலநிலை மாற்றத்தால உயிரிகள்ல ஏற்படும் மாற்றங்கள், கடந்த கால அண்டார்டிகால நடந்த பனிப்பாறை நகர்வு தொடர்பான ஆராய்ச்சிகள், அண்டார்டிகால ஏற்படுற பனிச்சரிவால கடல் மட்டத்துல ஏற்படுற விளைவுன்னு எல்லாமே பரிசோதிக்கப்படுது. ஆனா இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளால புவியோட காந்தப்புலம் பாதிப்பு, அங்க இருக்கிற உயிரிகளோட அழிவு, பனிப்பாறைகளோட சரிவு, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் ஏற்படும். இது மட்டும் இல்லாம அண்டார்டிகால மீன்பிடிப்பு, சுற்றுலா போன்றவற்றையும் உருவாக்குவதற்கான திட்டங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு.